ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். ஸ்ரீ குருபியோ நம. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமிகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு புது அனுபவத்தை நம்ம பார்க்க இருக்கோம். பெரியவாளுக்கு கைங்கரியம் என்றவரில் வேதபுரி மாமா அப்படின்னு ஒரு அன்பரை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். வேதபுரி மாமா ஸ்ரீ பிரம்மஸ்ரீ வேதபுரி மாமான்னு மகாபெரிவா சொல்லணும். வேதமூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார். ஒரு பெரிய ஸ்காலர், வேதமூர்த்தி அப்படின்னு பேர். அவர் இந்த ஓரிருக்கையில் மகாபெரிவா மணிமண்டபம் இருக்க பற்றியில் அதற்கான ப்ராஜெக்ட்ஸ் அதெல்லாம் ஆரம்பிக்கிற போது அதனோட பணியில் தன்னை அதிகம் ஈடுபடுத்தி கொண்டவர். இந்த ஓரிக்கை மணிமண்டபம் அந்த ப்ராஜெக்டில் ரொம்ப அத்தியந்தமான பெரிய பக்தர். அவர் சென்னையில் அடையாரில் தான் இருந்தார். அவரெல்லாம் சந்திக்கிற பாக்கியம், அவரோட மகாபெரிவா சம்பந்தமான பல விஷயங்களை பேசுகிறதெல்லாம் அடியனுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அது அவரோட வீட்டுக்கெல்லாம் நான் அப்போ போயிருக்கேன், நான் ஜேர்னலிஸ்டாக இருந்தபோது. அவர் இங்கிலீஷில் ரொம்ப அருமையான அவ்வளோ அவர்கிட்ட இங்கிலீஷ்லாம் அவர் பேசுகிறாருன்னா அந்தளவுக்கு ரொம்ப அழகாக பேசுவார், அழகாக எழுதுவார். நிறைய பத்திரிகைகள்லாம் பல விஷயங்கள்லாம் எழுதுவார். ரொம்ப அப்பப்பெல்லாம் எழுதுவார். அப்போ மகாபெரிவாளை பற்றி ஒரு ஆர்டிக்கிள், ஒரு கட்டுரை தி ஹிந்துவில் எழுதினார். ஒரு ஆர்டிக்கிள் எழுதினார். அந்த கட்டுரை பல பேருக்கு போச்சு, பல இடங்களை ரீச் ஆச்சு. அந்த கட்டுரை ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். அந்த கட்டுரை அதுக்கு சன்மானமாக சில நாட்கள் கழித்து அவருக்கு ஒரு 500 ரூபாய் வந்தது. அந்த சமயத்தில் ஒரு 500 ரூபாங்கிறதெல்லாம் பெரிய விஷயம். இன்றைக்கே ஒரு 500 ரூபா நோட்டு நம்ம கையில் இருக்குன்னா பெரிய விஷயம். அது ஒரு 500 ரூபா சன்மானம் கிடைச்சது. பொதுவாக ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா, ஒரு ஜேர்னலிஸ்ட்டு இல்லை ஏதோ ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கா, அவளுக்கு அதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஹைலைட் பண்ணுற மாதிரி, அவளை பாராட்டுற மாதிரி ஒரு தொகை ஒரு கம்பெனியிலிருந்தோ ஒரு நிறுவனத்திலிருந்தோ ஒரு தொகை கிடைக்கிறது அப்படின்னா முதல்ல சந்தோஷம்தான். பணம் வந்தாலே சந்தோஷம்தான் இல்லையா? பணம் கிடைக்கிறதுனாலே பூரிச்சு போடும், ஒரு சந்தோஷம் அது. இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த 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 பணம் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை சொல்ல விட்டேன். அந்த பணம் கிடைச்சதுன்னா நம்ம என்ன நினைப்போம், நாம் அதை அனுபவிக்கணும், அந்த பணத்தை நாம் நம்ம தேவைக்கு நிறைவேற்றி கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இது மனுஷனுடைய சுபாவம். ஆஃபீஸில் போனஸ் வருது, ஏதோ ஒரு இன்சென்டிவ் வருது அப்படின்னா என்ன பண்ணுறோம், போய் உடனே பொண்டாட்டி குழந்தைகளோட கிளம்புறோம், ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், ஒரு துணிமணி எடுக்கிறோம், அவளுக்கு என்ன தேவையோ ஏதோ ஒன்று எடுத்து கொடுக்குறோம், செலவு பண்ணுறோம் இல்லையா? அதான் இயற்கை. அந்த பணம் நம்மளோட பணம், அது நமக்கு வரதானே. போனஸ் இன்சென்டிவ்லாம் நம்மளோட உழைப்பினால் வரக்கூடிய பணம். அதுபோல் இவருக்கு 500 ரூபாய் வந்தோடனே இவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா, இது நம்மளோட பணம் இல்லை, அதை பற்றி நம்மளை மாதிரி ஆசாமி இல்லை, அவர் கொஞ்சம் மகாபெரிவா பக்தர் இல்லையா, அத்தியந்தமான பக்தர் இல்லையா, அவர் வேறு மாதிரி நினைக்கிறார். ஐயோ இது நம்மளோட படம் இல்லை, இந்த 500 ரூபாயை மகாபெரிவாட்ட ஹேண்ட் மடத்தில் கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறார். இது ரொம்ப கம்மி. அந்த மாதிரி நினைக்கிறது, அந்த நினப்பு நமக்கு வர்றதுங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அபூர்வம். அது நான் வந்ததுனாலே முழுக்க நம்ம தான் அனுபவிக்கணும்னு நினைப்போம். அதில் தான் சொல்லுவா, நமக்கெல்லாம் ஏதோ ஒரு அனாமத்தை நம்ம எதிர்பார்க்காம ஒரு தொகை நமக்கு வருதுன்னா
அதுலேருந்து அள்ளி கொடுக்கலன்னா கூட தர்மத்திற்கு கிள்ளி கொடுக்கணும்னு சொல்லுவார். அதான கொஞ்சமாவது ஒரு தர்ம காரியங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது இல்லையா? அதுதான் நம்மளோட அக்கௌண்ட்டில் ஒரு என்ன சொல்கிறது, பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம அக்கௌண்ட்டில் பணம் நிறைய இருக்குன்னா சந்தோஷப்படுறோம். பணம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போகும். ஏதான குடும்பத்தில் ஒரு மேஜர் செலவு, ஏதோ ஊருக்கு போகிறோம், ஒரு கல்யாணம், கார்த்திகை, ஏதோ ஒரு செலவுன்னா அக்கௌண்ட்டில் தொடச்சி எடுத்துடுவோம். ஒருத்தரோட வாழ்க்கையில் அவரோட அக்கௌண்ட்டில் நிரந்தரமாக இருக்கக்கூடியது எதை சேர்க்கணும், எதை வச்சிருக்கணும் நம்ம அக்கௌண்ட்லன்னா புண்ணியத்தை சேர்க்கணும். புண்ணியம்தான் நமக்கு என்றைக்கும் நிரந்தரம். புண்ணியம்தான் நிரந்தரம். இந்த புண்ணியத்தை சேர்க்கணும். என்ன பண்ணுறாரு இவ பாருங்க, வேதமூர்த்தி பாருங்க, இந்த பணத்தை நம்ம எடுக்கக்கூடாது, மடத்தில் கொடுத்துருவோம். அது எப்படி நினைக்கிறார்? 500 ரூபா வந்திருக்கு, இதோட 1 ரூபா போடுவோம், 501 ரூபா. நம்ம காஞ்சிபுரம் போய் மடத்துக்கு போய் மடத்தில் இந்த 501 ரூபாயை கொடுத்துட்டு ஒரு ரசீது வாங்கிட்டு நம்ம வந்துவிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இந்த படத்தை அப்படியே இங்கே ஹேண்ட் ஓவர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறார்? இவருக்கு எல்லாமே, வேதமூர்த்திக்கு எல்லாமே பிரதோஷமாக தான், பிரதோஷம் கட்டுறாங்க. இவர் காஞ்சிபுரத்திற்கு எப்போ போனாலுமே, பெரியவா தரிசனத்திற்கு போனாலுமே நேர பெரியவா கிட்ட போக மாட்டார். அதுக்கு முதல்ல பிரதோஷ மாமா அதுக்கு போவேன், மாமாவை பார்ப்பேன், அவரோட நலனை விசாரிப்பேன், அவருக்கு நமஸ்காரம் பண்ணுவேன், அவருக்கு ஏதான பொருட்களை வாங்கி கொண்டு போய் ஒரு காணிக்கையை கொடுப்பேன். அதன் பிறகுதான் மகாபிரிவா. பிரதோஷ மாமாவை தான் முதல்ல பார்ப்பேன். இவர் என்ன பண்ணுறாரு? இந்த 500 ரூபாய் கிடைச்சது, 1 ரூபா போட்டு 501 ரூபா மடத்தில் கொடுக்கலான்னு நினைச்சார் இல்லையா? அதுக்காக கிளம்புறேன். சென்னையிலேருந்து கிளம்பி காஞ்சிபுரத்துக்கு போகிறேன். காஞ்சிபுரத்தில் இறங்கணுன்னா முதல்ல பெரிய தரிசனம் போக மாட்டான்னு சொன்னேன் இல்லையா? பிரதோஷ மாமாத்துக்கு போகிறார். பிரதோஷ மாமா இப்போ காஞ்சிபுரத்தில் பங்காரத்தோட்டம் இந்த இடத்துல இருக்கார். பிரதோஷ மாமா பார்க்கறதுக்காக போகிறார். மாமா ஆற்றுக்குள்ளே போயிட்டு மாமாட்ட விஷயத்தை சொல்கிறார். மாமா இது போல் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்கிறார். அதற்கு பிரதோஷ மாமா சொன்ன பதில் வேறு. என்ன பதில் சொன்னார்? அடுத்த நிகழ்வில் இதன் தொடர்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம். ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி. சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும். மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும், மகாபிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இவற்றை தவிர திருவடி சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்.